வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ரொம்பவே மந்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இப்ப வரைக்கும் வந்து ஏற்பட்டுட்டுருக்கு. இன்னைக்கு டேல ஐடி பங்குகள் நல்ல ஒரு இறக்கத்த வந்து குடுத்துட்டுருக்கு கரண்ட்டா. ஸோ விப்ரோ பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஃப்ளாட்டான ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டுருக்கு. அதே சமயத்துல இன்ஃபோசிஸ் ஒரு 1.5%, HCL டெக் ஒரு 1.25% வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. டிசிஎஸ் முக்கியமா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்கான டிசிஎஸ் இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ டிசிஎஸ்ல ஒரு செய்தியும் வந்து இருக்கு. என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் சென்டர் டிராவல் குரூப் கிட்ட இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு டீல் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. இந்த செய்தி நேத்தே வந்துருச்சு. பட் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு டேல டிசிஎஸ்ல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏஐயோட பயம் இனி நம்ம மார்க்கெட்ல இருக்கான்னு தெரியல. பட் டிசிஎஸ் மேற்கொண்டு ஒரு சரிவ வந்து சந்திச்சதுன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்றதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். லாஸ்ட் ஆவரேஜ் பிரைஸ கட் பண்ணுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, இருக்கக்கூடிய பிரஷர்ல இப்போதைக்கு எங்கேயும் போகாதோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எனக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து ஒரு சரிவு டிசிஎஸ்ல இன்னும் ஏற்பட்டதுன்னா, டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸ கொஞ்சம் கொஞ்சமா அகைன் வந்து என்னோட பழைய பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். இது டிசிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் என்னுடைய அப்டேட். ஆனா, ஃப்ரெஷ்ஷா பார்க்குறவங்களுக்கு இப்போதைக்கு டிசிஎஸ்ல ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. மறந்துறாதீங்க. ஓகே. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரிலையன்ஸுக்கு அடுத்தபடியா 2வது பொசிஷன்ல இருக்கும். ஆனா, இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சு 5வது இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ஸ ஓவர்டேக் பண்ணி 4வது இடத்துல வந்திருக்கு. இடத்துல ரிலையன்ஸ் இருக்கு. மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனில. 2வது HDFC பேங்க் இருக்கு. 3வது ஏர்டெல் இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான பங்கு. குரோத் வராதுன்னு எதிர்பார்த்த ஏர்டெல் 3வது இடத்துல இருக்கு. 3வது பெரிய ஒரு நிறுவனமா மாறியிருக்கு. எஸ்பிஐ, பிஎஸ்யூ பேங்க்லாம் எங்கெங்க பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு கிளைம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வருடக்கணக்குல இருந்துட்டு இருந்தது. ஆனா, பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு டேல 3% மேலான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. மார்க்கெட் கேப்ல 4வது பொசிஷன பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ இப்போ தட்டி பறிச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓவராலா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க்கையும் பின்னுக்கு தள்ளி 2வது பெரிய லார்ஜஸ்ட் வேல்யூபிள் பேங்க்கா எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்குக்கு பிறகு வந்திருக்கு. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். எஸ்பிஐ மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதான்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. ஸோ எஸ்பிஐ இப்ப தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓவர் வேல்யூட் பொசிஷன நோக்கி ஓடிட்டு இருக்கு. ஆனா, மத்த பிஎஸ்யூ பங்குகள் இன்னும் நெறைய அட்ராக்டிவா இருக்கு. இன்னும் ஒரு நல்ல ராலி குடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நெறையா பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலா பிஎஸ்யூ வங்கி பங்குகள் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது அசோக் லேலண்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆட்டோ செக்டார் பங்குகள் பற்றியான அப்டேட் தான். ஸோ இப்போ மெயினா நம்ம பார்க்க போறோம். அசோக் லேலண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் மாரி நமக்கு வந்து தெரியலாம். 796 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர்ல ஒரு 4.5% வந்து ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது அசோக் லேலண்ட். கிட்டத்தட்ட 2% மேலான ஏற்றத்தெல்லாம் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்தது. ஆனா கரண்ட்டா 1% வரைக்கான ஒரு சரிவ குடுத்திருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த சரிவும் வந்து ஏற்பட்டது. என்னடா திடீர்னு ஒரு சரிவு வந்ததே அப்படின்னு போய் பார்த்தா, ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதன் காரணமா பங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ வந்து குடுத்திருக்கு. ஸோ இந்த 796 கோடி கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஸோ இந்த ஒன் டைம் காஸ்ட் ஒரு 308 கோடி கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. லேபர் கோட் காஸ்ட்டு. ஸோ இதையும் சேர்த்திருந்தா அசோக் லேலண்ட் டெஃபினட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து பண்ணியிருக்கும். போன காலாண்டுல எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்னா இயர் ஆன் இயர்ல பீட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். போன காலாண்டுல ஒரு 800 கோடி 820 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மேபி அதையும் ஆட் பண்ணியிருந்தா இந்த காலாண்டு ஒரு பெட்டரான ஒரு காலாண்டா தான் அசோக் லேலண்டுக்கு இருந்திருக்கும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியும் கூட இன்னைக்கு டேல இந்த பங்க போட்டு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல. இப்ப இவங்களுடைய சப்சிடரி ஸ்விட்ச் மொபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்விட்ச் மொபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா, எபிட்டா பாசிட்டிவ்க்கு வந்தாச்சு. பேட்டும் பார்த்தீங்கன்னா, வந்துருச்சு. ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எலக்ட்ரிக் பிசினஸும் இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிளுக்கு வந்திருக்கிறது நம்ம உற்று கவனிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்ல. ஸோ மகேந்திரா எப்படி இந்தோனேஷியால வந்து ஒரு 35,000 வண்டி பார்த்தீங்கன்னா, சப்ளை பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கு அடுத்த நியூஸு. ஸோ அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்ன்மெண்ட் ஃபிர்ம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு அங்க வண்டிய தயாரிச்சு
பார்ட்னர்ஷிப்ல அதாவது ப்ரொடியூசிங் பண்ண போறதா தகவல் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் அசோக் லேலண்ட பொறுத்தவரைக்கும் நல்ல செய்திகளா வந்து பார்க்கப்படுது. அடுத்தது இந்துஜா இப்ப அசோக் லேலண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்காக ஒரு $200 மில்லியன் வரைக்கும் அசோக் லேலண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல பஸ் அப்படின்னாலே அசோக் லேலண்ட் பஸ்ஸு தான். எலக்ட்ரிக் பஸ் ஓடுறது எல்லாமும் அசோக் லேலண்டோட பஸ்ஸா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அசோக் லேலண்டுக்கு நல்ல செய்தி தான். தொடர்ந்து டிமாண்ட் உயர்ந்துட்டே இருப்பது நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ அதனால ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்றாங்க. அடுத்தது எம்&எம்மோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலயே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்&எம் இந்த காலாண்டுல வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அச்சீவ்மென்ட் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அச்சீவ்மென்ட் அப்படின்னு பார்த்தா, எம்&எம் இந்த காலாண்டிலேயே அதிகப்படியான இருக்கக்கூடிய எல்லா காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. 52,000 கோடி 50,000 கோடிய தாண்டி இருக்கு இவங்களுடைய இந்த காலாண்டோட ரெவென்யூ. ஸோ மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, எந்த குறையும் இல்லாம இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா எம்&எம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டுல 5,000 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5,000 கோடி ப்ராஃபிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பங்கு இன்னைக்கு டேல இப்ப வரைக்கும் ஒரு ஃப்ளாட் டூ நெகட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத பங்குகள் நெறைய நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பட் நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுத்த பங்கு இன்னைக்கு டேல ஃப்ளாட் டூ நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிஇ ரேஷியோ பாருங்க. இந்த ஸ்டாக்கு குரோத் ஸ்டாக் இதுதான் குரோத்து. வேற லெவல் குரோத்த குடுத்துட்டு இருக்கு. வேல்யூவேஷன் பங்கு ஏறுனாலும் டிக்ளைன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பிஇ ரேஷியோ இந்த இடத்துல எடுபடாது. பட் இருந்தாலும் இந்த மாரி பங்குல நான் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கேன். ஸோ ஒரு கேள்வி வரலாம். எல்லாம் தெரியுதுல்ல நல்லா தான் இருக்குன்ட்டு. பட் இந்த பீக்ல வாங்குறது மட்டும் தான் எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. குரோத் ஸ்டாக்க வேற வழி இல்ல. தொரத்தி புடிச்சு தான் வாங்கி ஆகணும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஆனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இது கூட ஒத்து வர மாட்டேங்குது. என்னதான் நல்ல ஸ்டாக்குன்னு தெரிஞ்சாலும், நல்ல குரோத் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும். ஏன்னா, இவங்க வெறும் இந்த கார் செக்மெண்ட்ல மட்டும் குரோத்த காட்டல. ஸோ டிராக்டர்லயும் நல்ல ஒரு குரோத்த காட்டிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்லயும் நல்ல குரோத்த காட்டிட்டு இருக்காங்க. ஸோ 3 வீலர் செக்மெண்ட்லயும் நல்ல குரோத்த காட்டிட்டு இருக்காங்க. எல்லா சைட்லயுமே ஒரு அருமையான குரோத்த காட்டியும் கூட, இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து தயக்கமா இருக்கு. ஸோ அதனால ஓகே பரவால்ல. என்னதான் ப்ராஃபிட் வந்தாலும் கூட, ஸோ பீக்ல நம்ம வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் இதுல என்ன பார்ட்டிசிபேட் பண்ண விடாம வந்து தடுத்துட்டு இருக்கு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு இன்னும் வந்து ஏதாச்சும் கிடைக்கும். வாங்கி வச்சுட்டு பொறுமையா உட்காந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இப்பவும் இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்க பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நடந்ததுன்னா, ஸோ டெஃபினட்டா அந்த பங்கு வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்கும். பட் அத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த பங்கு அப்படின்ட்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மஹிந்திரா இந்த காலாண்டுல ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மஹிந்திரா அண்ட் அசோக் லேலண்டோட இந்தோனேஷியா பார்ட்னர்ஷிப்பை தாண்டி டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மஹிந்திராவை தொடர்ந்து மஹிந்திரா ஒரு 35,000 வண்டி இந்தோனேஷியாவுக்கு சப்ளை பண்ணுறதா சொன்னாங்க. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மஹிந்திராவுக்கு மேலே டபுள் த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சப்ளை பண்ண போகிறாங்க. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் டாடா மோட்டார் கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஃபர்தரா டாடா மோட்டார்ஸ் மேபி ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ கூட குடுத்தாலும் குடுக்கலாம். இந்த மாரியான செய்திகளுக்கு அப்புறம் இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றம் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ லோனுக்கு கோல்டு லோன் எம்எஸ்எம்இ பிசினஸ் பண்றவங்க கோல்டு லோனுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, லோன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டேல லோன் தருவோம். அதே மாரி ஹை எல்டிவிலயும் வந்து நாங்க லோன குடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இக்கு மட்டும் தான். ஸோ 50,000லேருந்து 1,00,00,000 வரைக்கும் ஒரே நாள்ல வந்து நாங்க லோன குடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சிஸ் பேங்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். ஸோ கோல்ட் லோன் இப்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. கோல்ட் லோன் ஒண்ணும் அவ்வளோ சீப்பராவே வந்து இல்லைங்க. நம்ம போய் கோல்டு அசட்ட கொண்டு போய் அவங்ககிட்ட அடமானம் வைக்கிறோம். ஆனா, அவங்க குடுக்கக்கூடிய ஒரு வட்டின்னு பார்த்தா ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. பல பேங்க்லயும். ஸோ பிஎஸ்யூ பேங்க்லயே இப்போ வருஷத்துக்கு ஒரு 8% இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 8லேருந்து 8.5% வரைக்கும் அவங்க வட்டி போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்பவே வந்து அதிகம். நான் ஃபீல் பண்றேன். இந்த வட்டி ரொம்ப ஓவர். ஸோ இந்த மாரி நம்ம அசட்ட குடுக்குறோம். நம்ம நாளைக்கு கட்டாம போனாலும் அத வித்து அவங்க
அவங்க நமக்கு குடுத்த பணத்துக்கு மேலேயே வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். அப்படி இருந்தும் கூட வட்டி அதிகமா குடுப்பது வங்கிகளுக்கு, கடன் நிறுவனங்களுக்கு நல்லதே தவிர, நமக்கு வந்து நல்லது இல்ல. நெறைய இடத்துல ப ப நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கோல்ட குடுப்போம். அவன் பார்த்தீங்கன்னா, திடீர்னு போலி நகைய வந்து நம்ம தலையில கட்டி விட்டுருவான். இருக்கிற நல்ல நகைய எடுத்துட்டு. இந்த மாரியான ரிஸ்க்கும் வந்து இருக்கு. கோல்டு லோன் வச்சு வாங்குறது என்ன பொறுத்தவரைக்கும் சரியா படல. நம்ம நல்ல சிபில் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம்னா, தாராளமா நமக்கு பேங்க்லயே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் குடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 12% பர்சனல் லோன் கிடைக்கலாம். நல்ல சிபில் மெயின்டெயின் பண்ணா. 12ங்கிறது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா தான் நான் பார்க்குறேன். 10க்கு கூட கிடைக்கலாம். எனக்கே ரீசென்ட்டா வந்து கிடைச்சது. பட் நான் எடுக்கல. தேவை வரும்போது எடுத்துக்கலாம் அப்டின்ட்டு ஹோல்டுல வந்து வச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட் எப்ப போய் தட்டுனாலும் டப்புன்னு நம்ம அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருவோம். தேவை இருந்தா எடுக்கலாம் அப்டின்னு வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிபில நல்லா மெயின்டெயின் பண்ணி கரெக்ட்டா வாங்கி கரெக்ட்டா கட்டுனோம்னா, எந்த விதமான சிக்கலும் இருக்காது. ஆத்திர அவசரத்துக்கு பணம் வாங்குறக்கு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!